திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது. காந்தாரி, என்ன காரியம் செய்தாய்? வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு எதற்காக இப்பலனை வழங்கினீர்கள்? இச்செயலுக்கு பதிலாக தாம் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரகவாசம் எனும் சாபம் நல்கியிருக்கலாம் தாயே. ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் அனர்த்தத்தை உருவாக்கி விட்டீர்கள். அக்கா, தாம் அளித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள். என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. நான் இன்று என்னுடைய 100 புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது. இல்லை மாதா, தாம் எந்த தவறும் புரியவில்லை.